அப்போ இது என்னன்னா, முதல வாயிலேருந்து தப்பிச்சு போயி, நீங்க போய் சொறா வாயில மாட்டியிருக்கீங்க. இப்போ உங்கள சொறா கடிக்குமா? முதல கடிக்குமான்னு தெரியாது. ஆனா கடிக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. கிட்டத்தட்ட இதுதான். பட் பொதுவா என்னன்னா, சிபிஐ விசாரணை என்பது வந்து ஒரு அரசியலுக்காக அது வந்து அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு துறையாக மாறிவிட்டது. இது ஒரு குற்றச்சாட்டு. இதுல எங்க கேள்வி வருதுன்னா, நேற்று வரைக்கும் தலைமறைவாக இருந்த ம். என். ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாம் இப்போ பட்டினப்பாக்கம் இல்லத்துல ஆலோசனை மேற்கொள்ளப்படுது. அவர்கள் வெளியே நடமாடுறாங்க. அது சிபிஐ என்கொயரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே அடுத்த நாள் வெளியில வராங்கல்ல. அப்ப அந்த கேள்வி இயல்பா வருதுல்ல. இந்த கேள்வி இயல்பா வர்றதுக்கு முன்னாடியே நான் இத வந்து கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் நடந்த மறுநாள்லேருந்து இத பதிவு பண்ணிட்டு இருக்கேன். காவல்துறை வந்து போதிய வேகம் செலுத்தல. கைது நடவடிக்கை இன்னும் விரைவா இருக்கணும். விசாரணை என்பது விரைவா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும். எவிடன்ஸ் என்ன தெரியும். நான் கைதுன்னு சொல்லும்போது வந்து ஏதோ வந்து தாவேக்காவினர் ஒண்டி தான் கைதுன்னு கிடையாது. காரணம் யாரு? ஒரு அசம்பாவிதம். மேபி அது காவல்துறை அங்க இருக்கிறவங்களே இருக்கலாம். இல்ல பொதுமக்கள் யாருன்னா இருக்கலாம். இல்ல சமூக விரோதி இருக்கலாம். இல்ல தாவேக்காவினருடைய மெத்தனமான போக்கு ஒரு அது அது கூட காரணமா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஆனா 2டே 2 பேர் இல்ல 3 பேர நீங்க கைது செஞ்சுட்டு, ஒரு 41 பேர் வழக்குல வந்து பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்ட மாரி அவங்க ஒரு டைம் குடுத்தாங்க. ஸோ மாநிலத்தில இருக்கக்கூடிய காவல்துறை இந்த நேரம் குடுத்தது பாருங்க, அது வந்து பிழை. அந்த நேரம் குடுத்த உடனே இப்ப என்ன ஆயி போச்சு, முதல்ல தலைமறைவாகுற அளவுக்கு குடுத்தீங்க நேரம். அப்புறம் தலைமறைவா இருக்கிறவங்கள தேடி புடிக்கிற அளவுக்கு நேரம் குடுத்தீங்க. இப்ப அவங்க வந்து பெயில் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெயிலும் கிடைச்சிரும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா எங்கள வந்து தேடுற மாரி இருக்கு. எங்க பேர்ல வந்து எஃப்ஐஆர் போடலாம். இல்ல எங்க பேர்ல ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கு. அதர்ஸ்ன்னு ஒரு பிராக்கெட் வச்சிருக்காங்க. அதுல எப்ப வேணா நாங்க சேர்க்கப்படலாம். இப்படியெல்லாம் சொல்லி மூத்த வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றமோ, அல்ல உயர்நீதிமன்றமோ அவர்கள் பிணைக்கு வாங்கிவிடுவார்கள். பிணை வாங்கிட்டா அவர்களோட பிரச்சாரம் என்பது இன்னும் தீவிரமா இருக்கும். அதாவது இந்த 41 பேர வந்து இந்த சதின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இல்லையா? அதை நோக்கி அவர்கள் பயணம் செய்வாங்க. அப்புறம் இப்ப இந்த பஸ் உதாரணத்துக்கு பஸ் இருக்கு. இப்ப இந்த பஸ் வந்து சாட்சியமா எடுக்கப்பட்டு இது விசாரணைக்கு போகுதுன்னா கூட, வேற ஒரு பஸ்ஸ ரெடி பண்ணி ஆல்ரெடி அந்த வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த பஸ்ஸ ரெடி பண்ணி பிரச்சாரம் போவாங்க. இது என்ன ஆகும்னா, நாளடைவுல வந்து இது திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, சட்டம் தன் கடமையை செய்யும். யாரா இருந்தாலும் சட்டம் சமமானது அப்படின்ற அந்த முடிவுக்கு போகாம, விஜயினுடைய அந்த உச்சத்தை கண்டு, பாப்புலாரிட்டிய கண்டு, நெறைய பேர் வந்து பேசுவது கூட கிடையாது. இப்ப நமக்கு அது பிரச்சனை கிடையாது. திட்டுறவங்க திட்ட போறாங்க, பாராட்டுறவங்க பாராட்ட போறாங்க, விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்ண போறாங்க. பட் எது நடந்தது என்ன? எது ஒரு உண்மை? அப்படின்ற அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும்பொழுது, விஜய் அவர்கள் லேட்டா போனது ஒரு காரணம் தான். விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப லேட்டா போனது மிகப்பெரிய காரணம். விஜய் அவர்கள் லேட்டா போயிட்டு வண்டிக்குள்ளேயே இருந்தது இன்னொரு காரணம். இப்படி நம்ம அத சொல்லிட்டு போலாம்.